Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரெட் வெல்வெட் கேக். So வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஸ்ட்ரெயினர் வெச்சுக்கோங்க. அதுல நான் வந்து 1.25 கப் மைதா எடுத்துர்க்கேன். லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இத மட்டும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதிலேயே 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது மூணுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதுல ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் ஈவனாக பேக் ஆகும். ஒரு பவுலில் நான் இன்றைக்கி 4 எக் எடுத்திருக்கேன். எக் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இந்த பவுலில் எக் ஒயிட்டை மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் பிரிக்கிறது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து இந்த மாதிரி லைட்டாக உடச்சிட்டு அதை லைட்டாக மட்டும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துகிட்டு அந்த ஹோல்ஸ்லேயே வந்து நம்ம எக் ஒயிட்டை வந்து எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இதை ரெண்டாக வந்து திரும்பவும் கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 4 எக்லேருந்தையும் எக் ஒயிட் பிரித்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லோ ஸ்பீடில் தான் எப்போவுமே வந்து பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா 1 மினிட்க்கு பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறம் 1 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த 1 கப் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு. இதில் நம்ம தனியாக பிரித்து வச்சுருந்த எக் யோக்கை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்த எக் யோக் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். திரும்பவும் இதை நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 பேட்சாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு நமக்கு கேக் வந்து நல்லா பேக் ஆகி வராது. அங்கங்கே லம்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதனால் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழேருந்து மேலே அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் அந்த ஃப்ளோர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் ஆயில் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பாதி பாதியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இந்த ஆயிலையும் சேர்த்துட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஹாட் டின்னில் பட்டர் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேட்டரை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 2 தடவை இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுருங்க. ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. அப்போ ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இப்போ குக்கரில் ஒரு லேயர் சால்ட் சேர்த்துட்டு மேலே ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா அந்த கேக் டின்னை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 50 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுங்க. இப்போ டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி க்ளீனாக வந்ததுன்னா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ 1 ஹவருக்கு கூல் டவுன் பண்ண வச்சிடலாம்.
க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க. இந்த க்ரீம் சீஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வீடியோவில் இருக்கிறது தான். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இது கூட 1/4 கப் பவுடர் சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வேறு ஒரு பவுலில் 2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக இருக்கணும். நீங்கள் விப்பிங் க்ரீமை ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை 1 மினிட்க்கு வந்து நல்லா லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் மாற்றிட்டு இப்போ திரும்பவும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பீட் பண்ணி வச்சுருந்தா அந்த க்ரீம் சீஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ இந்த கேக் வந்து 1 ஹவர் நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடில் மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம அன்மோல்ட் பண்ணிடலாம். நீங்கள் சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து அன்மோல்ட் பண்ணிங்கன்னா கேக் உடஞ்சிரும். இப்போ இந்த பட்டர் பேப்பரை எடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேலே வந்து அந்த தின் லேயரை மட்டும் லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வந்து லாஸ்ட்டாக டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இந்த கேக்கை 3 லேயராக கட் பண்ணுறேன். உங்களுக்கு 2 லேயராக கட் பண்ணால் கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி செகண்ட் லேயரும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கேக் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு டர்ன் டேபிளில் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட் லேயர் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு கேக் மூவ் ஆகாமல் இருக்கும். இதுக்கு மேலே லைட்டாக சுகர் சிரப்பை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே க்ரீமை அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஃபுல்லாக க்ரீமை வந்து நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ரீம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃபஸ்ட்டு லேயர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேலேயும் லைட்டாக சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ரீமை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ இதுக்கு மேலே நம்ம சென்டரில் கட் பண்ண அந்த லேயர் இருக்குள்ள அது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும் போது தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மேலே க்ரீம் வச்சுட்டு அந்த மேலே இருக்கிற க்ரீம் எடுத்து சைடில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதே மாதிரி சைட்ஸில் ஃபுல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி சைடில் ஃபுல்லாக ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு நீட்டாக இருக்கும். இதே மாதிரி மேலேயும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பைப்பிங் கவர் எடுத்துகிட்டு நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்டார் நாசில் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து அந்த பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். இப்போ இதை லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் நாசிலை வெளியே இது பண்ணிடலாம். இப்போ ஒரு கிளாஸ் வச்சு அதுக்குள்ளே இந்த நீங்கள் பைப்பிங் கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம க்ரீம் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி க்ரீமை ஃபில் பண்ணதுக்கப்புறமா அதை வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி நான் வந்து ஒரு சிம்பிளான ஸ்டார் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டே வரணும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அந்த டிசைன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லாஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த லேயர், அதை வந்து லைட்டாக கையில் க்ரம் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம மேலே சைடில் மட்டும் சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் பாதி க்ரீமில் ஒரு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதே மாதிரி ஸ்டார் டிசைன் தான் போடுறேன். ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அந்த ஹார்ட் ஷேப்பில் நம்ம ஃபுல்லாக டிசைன் போட்டுட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி கேப் விடாமல் போட்டுக்கோங்க. இப்போ நான் கீழே வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து அந்த பைப்பிங் கவரை நீங்கள் க்ராஸாக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வந்துடலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஃபைனலாக சென்டரில் மட்டும் நான் அந்த கேக் ரம்பில் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணும் போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. கேக் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். லேயர்லாம் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.